வணக்கம். வீணாஸ்ரீ ரவி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து புதுசாக ஆந்திரா ஸ்டைலில் சிந்தலப்பூடி கருவேப்பாக்கு சிக்கன் ஃப்ரை இது வச்சு ஆந்திரா ஸ்டைல் டிப்பிக்கலாக வந்து கருவேப்பிலையில் இதை பண்ணுவோம். அதனால் வந்து இந்த சிக்கன் வந்து ஹெல்த்துக்கும் நல்லது. பொதுவாக வந்து ஹேர் ஃபால் ஆகிறவங்க அவங்களுக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப நல்லது. பட்டை இதில் வந்து பாருங்கள், நம்ம வந்து பட்டை போடுறோம். அடுத்து சோம்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுறோம். கிராம்பு, அடுத்து கிராம்பு போடுறோம். ஒரு 3 பீஸு கிராம்பு. அடுத்து ஏலக்காய், ஒரு 3 பீஸ் ஏலக்காய் போட்டுட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து நல்லா வந்து எடுத்து நல்லா ஈரப்பதம் இல்லாமல் கருவேப்பிலையை வச்சுருக்கோம். இப்போ இந்த கருவேப்பிலையை ஒரு 300 பீசஸ், ஒரு 300 இலை இருக்கும். இதை நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ வந்து நல்ல ஸ்மெல் வருது. அந்த எல்லா மசாலாவும் போட்டு இதை வறுக்கும்போது நல்ல ஸ்மெல் வருது. இப்போ நம்ம வந்து மிளகு கொஞ்சம் போடுறோம். 1.5 ஸ்பூனு மிளகு போடுறோம். நல்லா ஃப்ரை பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அப்படியே வெடிக்குது பாருங்கள், எல்லாமே மசாலாலாம் வெடிக்குது. ஃப்ளேம் கொஞ்சம் ஏற்றிக்கிட்டோம். இப்போ நல்லா இதை ஃப்ரை பண்ணுறோம். இப்போ வந்து 1.5 ஸ்பூனு சீரகம் போடுறோம். அதில் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இப்போ வந்து இலை வந்து ட்ரை ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், இலை வந்து அப்படியே ட்ரை ஆகிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கணும். இதை பவுடர் பண்ணிக்கணும். இது பவுடர் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு போவோம். ஃபஸ்ட் இது வந்து ஃப்ரை ஆயிருச்சு, கருவேப்பிலை ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம தூளாக அடிக்கணும். ட்ரையாக, கிரேவி டைப் வரக்கூடாது, ட்ரையாக அடிக்கணும். இதை ட்ரையாக அடித்து வச்சுக்கணும். இந்த கருவேப்பிலை சிக்கன் வந்து எல்லாத்துக்குமே உடம்பு ஹெல்த்தி ஃபுட். இது ஹேர் ஃபால் எல்லாமே எதுவுமே இருக்காது. ரொம்ப நல்ல ஃபுட். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆமாம், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பொடியாக பண்ணிக்கிறோம். இப்போ உள்ளே வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண மசாலா வந்து பொடியை அரைச்சிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ ஃபர்தராக என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் கவனமாக இதை கேளுங்க. இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போடுறோம். 1 கிலோ சிக்கனுக்கு 4 ஸ்பூன் ஆயில் போடுறோம். வந்து என்ன பண்ணுறோன்னா, அடுத்து பாருங்கள், இப்போ வந்து வெள்ளை பூண்டு நல்லா சாப் பண்ணியிருக்கோம், லைட்டாக சாப் பண்ணியிருக்கோம். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இதை வந்து இப்போ நம்ம நல்லா ப்ரௌன் ஆகிற வரலும் ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், வெள்ளை பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், ப்ரௌனாக வந்துட்டு இருக்கு. ப்ரௌனாக வரும்போது நம்ம அடுத்து தக்காளியை ஆனியனை போட்டோம்.
ஆனியன் வந்து 1 கிலோவுக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் 4 எடுத்துட்டு கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து இப்போ நம்ம வந்து இதில் போடுறோம். இப்போ இதை நல்லா ப்ரௌனாக வந்து ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஸ்லோ ஆனியனை வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலர், ஒரு ரெட் கலர் வரும், அது ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரு பாருங்க. கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து பூண்டு வந்த கலரில் அது வரும். பூண்டு எப்படி வந்துருக்கு பாருங்க, அதே கலரில் ஆனியன் வரும். ஆனியன் வந்த பிறகு ஆனியன் வந்து ப்ரௌனாக வந்துருச்சு பாருங்கள். ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து 4 வெங்காயத்துக்கு 2 டொமேட்டோ, மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ நம்ம வந்து இதில் போடுறோம். எப்போவுமே வெங்காயம் தக்காளி போட்டோன்னா 1 ஸ்பூனு சால்ட் போட்டோன்னா அது சீக்கிரம் வந்து ஸ்மாஷ் ஆகும். அதுக்காக இப்போ ஃபஸ்ட் வந்து 1 ஸ்பூனு உப்பு போடுறோம். வந்து இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து 50-50 போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கிறது ஒரு 1.5 ஸ்பூன். 1 கிலோ சிக்கனுக்கு 1.5 ஸ்பூன் போடுறோம். இந்த இதை வந்து நல்லா இதனுடைய ஃப்ளேவர் வந்து இதனுடைய ஸ்மெல் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது பச்சை வாசனை இல்லாத அளவு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்க, டமோட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிரேவி ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. பாருங்க, டமோட்டோ எல்லாம் அப்படியே மெசஞ்சு கிரேவி ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அடுத்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த சிக்கனை வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல், சிக்கனில் தண்ணி இருக்குது, ஆனால் நம்ம வந்து இதில் இருந்து எடுத்து தண்ணி இல்லாமல் சிக்கனை இதில் போடுறோம். ஃப்ரை பண்ணுறோம். சிக்கனை போடுறோம். சிக்கனை போட்டுட்டு தண்ணி இல்லாமல் போடுறோம். இதில் வந்து 2 ஸ்பூன் கோரியண்டர் பவுடர் போடுறோம், மல்லி பவுட்ரு. ஏன்னா மசாலாவில் போட்டு வறுத்துருக்குறோம், அதனால் நம்ம இதில் போடுறோம். அதே மாதிரி மிளகாய் வந்து ஒரு 3 ஸ்பூன், ஏன்னா நம்ம அதில் எதுவுமே காரம் சேர்க்காததுனால இதில் ஒரு 3 ஸ்பூன். இதை வந்து நல்லா கலரி விட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது மேலே ஒரு மூடியை போடுறோம். அப்படியே வெந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வெந்துட்டு இருக்கு. நம்ம இது மேலே வந்து மூடியை போடுறோம். மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கிறோம். நம்ம இப்போ ஒரு வாட்டி பார்ப்போம். ஏற்கனவே சிக்கனை வந்து பாயில் பண்ணியிருக்கோம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து சிக்கனை போட்டோம். இப்போ வந்து ஒரு 75% சிக்கன் பாயில் ஆகிருக்கு. ஆனால் சிக்கனில் இருக்கிற தண்ணி பாருங்கள் அதுவாக வந்திருக்கு. சிக்கனில் இருக்கிற வாட்டர் அதுவாக வந்து ஒரு 60% 70% வந்து சிக்கன் வந்து பாயில் ஆயிடுச்சு. இனியும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணோம்.
பாருங்கள், சிக்கன் இப்போ வந்து நல்ல ஒரு 90% பாயில் ஆயிடுச்சு. இதிலிருந்து வந்த கிரேவி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சுன்னா இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். ஒரு கிலோவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கோம். உப்பு நிறைய பேர் வந்து கரெக்டாக கம்மியாகவும் சாப்பிடுவாங்க. அதனால் யார் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க, உப்பை சேர்த்திக்கங்க. பீஸ் வெந்துருச்சா பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இதில் அப்படி குத்துனோன்னா சாஃப்டாக போச்சோன்னா பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிருக்கு. பாருங்கள், சூப்பராக பாயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு இருக்கிற வாட்டரை ட்ரை பண்ணுறோம். இதில் இருக்கிற தண்ணியை ட்ரை பண்ணிட்டோம்னா நல்லா ஃப்ரை ஆகும். ஸ்லோ கேஸ். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அந்த மசாலா வந்து பொடி அரைச்சி மிக்சியிலேருந்து பவுடர் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த பவுடரை வந்து லேயராக நம்ம இதில் சேர்த்தோன்னா அப்படியே சிக்கனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது அப்படியே பிடிக்கும். ஒரே வாட்டி போடுறத விட ஒவ்வொரு லேயராக போட்டு இதை கிண்டிகிட்டே இருக்கணும். ரொம்ப பாருங்கள், அப்படியே ஒரு மணக்குது. கருவேப்பிலையும் அந்த சீரகம் மசாலா மணக்குது. இது சிந்தலப்பூடின்னு ஆந்திராவில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து மக்கள் வந்து இதை வந்து ரொம்ப இந்த சிந்தலப்பூடி கிராமத்தினுடைய கருவேப்பாக்கு ஃப்ரை இதுக்கு பேர். நம்ம ஊரில் இது கருவேப்பிலை. இது வந்து ஆந்திராவில் வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ஹெல்த்துக்கு நல்லது. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டாக கோரியண்டர் லீவ்ஸ் இப்போ வந்து இதில் வந்து மேலே மல்லித்தலையை கார்னிஷ் பண்ணுறோம், போட்டு விட்றோம். நல்லா மணக்குது. இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா அது இனியும் மணக்கும். அது உங்கள் விருப்பம். இன்றைக்கி வந்து நம்ம சிந்தலப்பூடி கருவேப்பாக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கோம். பாருங்கள், கருவேப்பாக்கு சிக்கன் வேப்பிடு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கனில் இருந்து நமக்கு ஆயில் வந்து ரோகன் மாதிரி அப்படியே வெளியே வருது. அதனால் இப்போ வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் மக்களை வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். இது உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. அதனால் இதை வந்து நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி ஏதாவது இருந்ததுன்னா என்னுடைய கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா இருந்தால் மற்றவங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வீணாஸ்ரீ ரவி.